வெளிநாடு சென்று திரும்பிய அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழுவினர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மற்றும் இந்தியாவின் நிலைப்பாடு தெரிவித்த கருத்துக்களை பிரதமருடன் பகிர்ந்தனர். அனைத்துக் கட்சி குழுவினர் உலக நாடுகளிடம் இந்தியாவின் குரலை பதிவு செய்ததாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவின் அமைதி முயற்சி மற்றும் தீவிரவாத பிரச்சினைகளை விளக்கியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என தகவல். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் 14, 15 ஆகிய தேதிகளில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவிற்கே லீடராகவும் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது. சென்னை தரமணியில் உலக வங்கி சார்பில் நவீன உலகளாவிய வணிக மையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ளூர் மக்களுக்கான பாரம்பரிய தனி தரிசன வழி முன்னறிவிப்பின்றி மூடல். இனி 200 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் மட்டுமே தரிசனம் என்ற கட்டண வசூல் நடவடிக்கையை வாபஸ் பெற இபிஎஸ் வலியுறுத்தல். மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் 3 வேட்பாளர்கள் மற்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனின் வேட்பு மனுக்கள் ஏற்பு. அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை உள்ளிட்ட 2 வேட்பு மனுக்களும் ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. பாமக நிறுவனர் ராமதாசுடன் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்புமணி அழைப்பு. வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 10 மாவட்டங்களில் பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு. நாமக்கல் மாவட்டத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 கைது. தோட்டத்தில் முன்பு வேலை செய்தவரை நகைக்காக கூட்டாளியுடன் சேர்ந்து கொலை செய்திருப்பது கண்டுபிடிப்பு. மதுரையில் இருந்து சென்னைக்கு சென்ற தனியார் ஆம்னி பேருந்தை உணவருந்திக் கொண்டே ஓட்டுநர் இயக்கியதாக வெளியான வீடியோ. சாப்பிட்டுவிட்டு பேருந்தை இயக்கலாமே என கேட்ட பயணியிடம் நேரமில்லை என ஓட்டுநர் பதில். இனி சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் பயணம் செய்யும் கிலோமீட்டர்களின் அடிப்படையில் ஃபாஸ்டாக் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல். வாகனங்களின் எண்ணை துல்லியமாக பதிவு செய்ய சுங்கச்சாவடிகளில் நவீன ரக கேமராக்கள் பொருத்த மத்திய அரசு திட்டம். ஷில்லாங் ஹனிமூன் கொலை வழக்கில் கைதான சோனம் ரகுவன்ஷி உள்ளிட்ட 4 பேரிடம் ஷில்லாங் போலீசார் விசாரணை. டிரான்சிட் ரிமாண்டில் இந்தூரில் இருந்து விமானம் மூலம் அழைத்து வந்த மேகாலயா போலீசார். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதித்துள்ளவர்கள் எண்ணிக்கை 7000-ஐ நெருங்கியது. கேரளாவில் 2053 பேருக்கும் தமிழ்நாட்டில் 207 பேருக்கும் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடி உலகளவில் திடீரென முடங்கியதால் பயனாளர்கள் அவதி. அதிக பயனாளர்களை கொண்டுள்ள இந்தியா மற்றும் அமெரிக்காவில் சேவை பெருமளவில் பாதிப்பு என தகவல். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இன்று பயணம். சாதகமற்ற வானிலை காரணமாக ஆக்சியம் 4 பயணம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் விண்கலம் இன்று புறப்பட ஏற்பாடு. ஆர்சிபி அணியை விற்பனை செய்ய உரிமையாளர் நிறுவனமான டியாஜியோ திட்டம் என தகவல். இந்திய மதிப்பில் 17,128 கோடி ரூபாய் விலை நிர்ணயம். ஒருநாள் கிரிக்கெட் அணி கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மாவை நீக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல். 50 ஓவர் ஆட்டத்தில் இருந்து விலக மாட்டேன் என்று ரோஹித் சர்மா கூறிய நிலையில் பரவி வரும் தகவல். நடிகர் பாலகிருஷ்ணா நடித்துள்ள அகண்டா 2 டீசர் 24 மணி நேரத்தில் 22 மில்லியன் பார்வைகளை யூடியூபில் கடந்தது. போயப்பட்டி சீனு இயக்கத்தில் உருவான திரைப்படத்தின் டீசரில் எதிரிகளை அழிக்கும் சிவதாண்டவ காட்சிகள் இடம்பிடிப்பு. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. அண்ணன் செல்லூர் ராஜுவிற்கு அரோகரா என முழக்கமிட்ட தொண்டரால் அதிர்ந்த செல்லூர் ராஜு.
இந்திய மக்கள் தொகை 146 கோடியே 39 லட்சத்தை எட்டியுள்ளதாக ஐநா அறிக்கையில் தகவல். இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் சரிவடைந்திருப்பதாகவும் அறிக்கை. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி வெற்றி. திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.